எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, மோமோஸ் தான் செய்ய போறோம். மோமோஸ் வந்து எப்பொழுதும் கடையிலேயே வாங்கி வாங்கி தின்னுட்டுருக்கோம். சரி நம்ம வீட்லனாலும் ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு களத்துல இறங்கியாச்சு மோமோஸ் செய்றதுக்கு. அதுக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மைதா மாவு தான் நல்லா பெசஞ்சு எண்ணெயலாம் ஊத்தி நல்லா பெசஞ்சு வச்சிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து காயெல்லாம் எடுத்து கட் பண்ணிட்டுருக்கேன். வெங்காயம் 2, கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய் அதெல்லாம் பொடியா கட் பண்ணணும். நல்லா பொடியா கட் பண்ணணும். நான் எப்பொழுதும் கடையில பொரிச்ச மோமோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அந்த சட்னி ஒண்ணு குடுப்பாங்க. அது நல்லா தான் இருக்கும். சூப்பரா இருக்கும் அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரைட் கூட சொல்லலாம் மோமோஸு. இப்போ வந்து நம்மளே வீட்ல செய்யலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு செய்ய போறேன். நான் வந்து இது வந்து இந்த மாரி வீட்ல இருந்த காய மட்டும் எடுத்துருக்கேன். பீன்ஸு, கேரட் எல்லாம் எடுத்துருக்கேன். எடுத்து கட் பண்ணிட்டு இருந்தம்போதே கையிலயும் கட் பண்ணிக்கிட்டேன். புதுசா ஏதாவது செய்யும்போது காவு குடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி எனக்கு கையில காவு குடுத்துட்டேன். மோமோஸ் செய்றதுலயே எனக்கு வந்து கையில கட் பண்ணிட்டேன். அது வந்து கட் பண்ணது எப்படின்னா, பக்கத்தில வந்து பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்களா, என்ன சடனா வந்து என்னாச்சு என்ன கூப்பிடும்போது டக்குன்னு நான் பயந்துருவேன். அது மாரி என்ன சடனா வந்து கூப்பிட்டாங்க. அத்தன்னு பின்னாடி கூப்பிட்டாங்களா, பயந்து கையில வந்து இப்படி திரும்புறேன்னு சொல்லிட்டு கையில கட் பண்ணிக்கிட்டேன். சரி, காயம் வர்றது என்ன புதுசா என்னான்னு சொல்லிட்டு சமையலுக்கு இறங்கிட்டேன். இது வாங்கினதுலேருந்து ஒரு ஓரமா தான் கிடக்கு. சரி இன்னைக்கு வந்து இத வச்சு கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆனா சூப்பரா கட் பண்ணுச்சு. இத வச்சு கட் பண்ணியாச்சு. ரொம்ப பொடியா வந்து நம்ம கையிலக்கு கட் பண்ண தெரியாது. அதனால இத வச்சு கட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஆனா வாங்கினதுலேருந்து யூஸ் பண்றதே இல்ல. அதிகம் யூஸ் பண்றதே கிடையாது. ஒரு ஓரமா தான் கிடக்கு. இது ஏன் வாங்கினேனே எனக்கே தெரியல. ஒரு ஓரமா தானே ரத்தம் வந்துக்கிட்டே எனக்கு ஒரு காயம் பட்டுச்சா ஃபுல்லாவே ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். லைட்டா வந்துக்கிட்டே தான் இருக்கும். பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஒரு ஓரமா விட்டாச்சு. எந்த மருந்து எதுவும் போடல. அதே தானா ஆறிரும். எனக்கு எப்பளும் காயப்படுறது புதுசு கிடையாது. சமைக்கும்போது எல்லா காயும் பட தான் செய்யும். இங்க பாருங்க எவ்வளோ பொடியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த மசாலா டேஸ்ட்டு வேற லெவலுங்க. அந்த அளவு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுவும் சட்னி கண்ணுலேருந்து ரத்தம் மட்டும் தான் வரல. காரம் நெறைய காரம் போட்டு அந்த மிளகா ரொம்ப காரமா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறையா மிளகா போட்டு கண்ணுலேருந்து ஐயோ! உசு உசுன்னு சாப்பிட்டேன். அந்த காரத்தையே விடல நானு. உசு உசுன்னு சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். ஆனா, டேஸ்ட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சாலும், அந்த டேஸ்ட் எனக்கு வந்து அந்த மறக்க முடியல. நல்லா இருந்துச்சு. இன்னமும் அடிக்கடி செய்யணும். இனிமேலும் பொரிச்ச மோமோஸ் செய்யணும்னு ஒரு ஆசை. இப்போ வந்து இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உள்ள வைக்கிறது பூர்ணம் அத வந்து மசாலா வந்து உள்ள மோமோஸ்குள்ள வைக்கிறது, அத வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். எந்த இதுவும் கிடையாது. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளேயே நான் செய்யும்போது வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ! நல்லா வந்துரணும், டேஸ்ட் நல்லா வந்துரும், நல்லா ஆனா உண்மையிலேயே டேஸ்ட் என்னால சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. ஒரு கடையே போட்டுறலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருந்துச்சு. வருங்காலத்தில கடை வச்சாலும் வைக்கலாம். அப்புட்ன்னு நான் மட்டும் தான் சொல்லிக்க முடியும். அப்புட்ன்னு நினச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். 3 தக்காளி சட்னி செய்றதுக்கு 3 தக்காளி, வரமிளகாய் வந்து ஒரு 5 போட்டுட்டேன். ஒரு 3 கூட போட்டிருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். நான் 5 மிளகாய் போட்டுட்டேன். அதுதான் காரம். இதுக்கு பக்கத்துலேயே வெங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணணும். நல்லா பொடியா கட் பண்ணி நல்லா வதங்கிக்கிட்டு அதுக்குள்ளேயே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொடை மிளகாலாம் இருந்தா சேர்த்துக்கலாம். நம்மட்ட கொடை மிளகாலாம் இப்போ வாங்குறதில்ல. கொடை மிளகா இல்லாதனால பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். என்னோட ஃபேவரைட் வந்து நெறைய இது மட்டும் மோமோஸு, சாண்ட்விட்ச் இதெல்லாம் நெறைய ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாடை வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அடுத்தது வந்து காய், பீன்ஸ், கேரட்ட சேர்த்துக்க வேண்டியது தான். இது மசாலாலாம் பெருசா ஒண்ணும் கிடையாது. மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எவ்வளோதான். வேறு எந்த மசாலா உப்பு சேர்க்கணும் அவ்வளோதான். நான் ஏற்கனவே மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் லைட்டா மட்டும் சேர்த்தா போதும். மசாலாக்குள்ள உப்பு மட்டும் சேர்த்தா போதும். எனக்கு ஒரே சந்தோஷம் நான் செய்றதுல. நான் ஒரு புதுசா ஒரு ரெசிபி செஞ்சுட்டேன்னா, எனக்குள்ள அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐயோ! நம்மளா செஞ்சோம். இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கே! நம்ம கைக்கு நம்மளே பண்ணணும். நம்ம கைக்கு தங்க வலையில தான் வாங்கி போடணும் அப்படின்னு நானே நினச்சு நம்ம யாரும் வாங்கி தர மாட்டாங்க. நம்மளே நினச்சிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு, அப்படின்னு நினச்சுக்கிட்டு தான் இருப்பேன். கனவு கண்டுட்டு தான் இருக்க முடியும். வாங்க முடியாது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மசாலா இன்னும் கொஞ்சம் அதிகம் செஞ்சுருக்கணும். காய் கட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் நிறைய செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். கம்மியாயிடுச்சு. அந்த மசாலா வந்து கம்மியா தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வச்சு செஞ்சாச்சு எப்படியோ. அதான் அந்த மோமோஸோட டிசைனு தான் செம்ம காமெடி. எனக்கு நானும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறேன்.
இப்படி செய்றான், அப்படி செய்றான். அது ஒரு வீடியோ கூட பார்த்தேன். இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட பார்த்தேன். அந்த சேஃப் செய்றதுக்கு, மோமோஸ் சேஃப் செய்றதுக்கு. அது சுத்தமா எனக்கு வரவே இல்ல. சரி நம்மளுக்கு வந்து ரோஸ் டிசைன்லாம் வச்சு அப்ப நானாவே ட்ரை பண்ணி ஒரு பூ மாட்டம், ரோஸ் மாட்டம் செஞ்சேன். ரவுண்ட் ஷேப்ல செஞ்சேன். நல்லா தான் இருந்துச்சு. நமக்கு ஷேப் முக்கியம் இல்ல. டேஸ்ட்டு தான் முக்கியம். அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ டேஸ்ட்ல செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனா, ஒண்ணு கூட மீதியே இல்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டுட்டாங்க. இதெல்லாம் போய் எங்க ஊர்ல ட்ரை பண்ணணும். எங்க அம்மாக்கெல்லாம் செஞ்சு தரணும். அதுதான் என்னோட ஆசை. அங்க என்னன்னா எனக்கு வந்து கடைக்கு வந்து நான் போய் அதிகம் போமாட்டேன். அங்கே நம்ம ஊருக்கு போனா கடைக்கெல்லாம் அதிகம் நான் போவே மாட்டேன். அம்மா, அப்பா இது மாரி யாராவது போறவங்கள்ட்ட குடுத்து தான் வாங்கிட்டு வருவேன். நம்மளுக்கு தேவையான பொருள நம்ம போய் வாங்கிட்டு வந்தா ஒரு இதா இருக்கும். எல்லா பொருளும் ஒரு பொருள் இப்ப நம்ம வந்து ஒண்ணு செய்றோம். நம்ம இஷ்டத்துக்கு போய் வாங்கிட்டு வரலாம். இங்கேனா நான் போய் வாங்கிட்டு வந்துருவேன். நமக்கு என்ன தேவையோ, என்ன பொருளோ நான் போய் வாங்கிட்டு வந்துருவேன். இப்ப அங்க வந்து நான் போறதுக்கு கடைக்கு போறதுக்கு அவ்வளோ தூரம் போவே மாட்டேன். அங்க போனாலே வீட்ட விட்டு எங்கேயுமே போமாட்டேன். அதெல்லாம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறது. யாராவது சொல்லி சொல்லி தான் வாங்கிட்டு வரணும். இது வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு ஒரு பொருள் வாங்குறதுக்கு 100 ஃபோன் பண்ணுவாங்க. இது வாங்கணுமா? அது வாங்கணுமா? அதனால நம்ம அத செய்றதே விட்டுருவேன் நானு. இப்போ வந்து நான் எப்பொழுதுமே வந்து இந்த செல்ஃப்ல வச்சு தான் வந்து இந்த இதில வச்சு தான் நான் வந்து தேய்ப்பேன். சப்பாத்தி இதெல்லாம் ஒரு ஓரமா கிடக்குது விட்டாச்சு. ஏன்னா இதில வந்து நல்லா வரும். இது நல்லா கழுவிட்டு, தொடச்சுட்டு அப்படிதான் பண்ணுவேன். துடைக்காமலாம் செய்யவே மாட்டேன். நல்லா தொடச்சுட்டு, கழுவிட்டு இதில தான் சப்பாத்தி தேய்ப்பேன். இத தேய்க்கிறது நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மாவுலாம் நல்லா அந்த பக்குவம் வந்துருந்துச்சு. ஆனா ஷேப் தான் எனக்கு வரல. எப்படி செய்றது? அது ஒரு சைடு மட்டும் இந்த ஃபோல்டு பண்ணிட்டு வந்து இது பண்ணணுமா. அதுவும் நான் ட்ரை பண்ணேங்க. வரவே இல்ல. நான் கடையில சாப்பிட்ட மாட்டா ட்ரை பண்ணேன். அப்படியும் வரல. கடையில வந்து நான் ரவுண்ட் ஷேப்ல தான் அதிகம் சாப்பிட்டுருக்கேன். அதையும் ட்ரை பண்றேன். அதையும் வரல. இதுவும் வரல. சரி கொழுக்கட்டை மட்டும் புடிச்சிடலாமான்னு எனக்கு தோணுச்சு. இப்போ அந்த கொழுக்கட்டை செய்வாங்கல்ல, அது மட்டும் செஞ்சிடலாமா அப்படின்னு. அது ரொம்ப காமெடியா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் ரோஸ் ஷேப் மாட்டம் நான் செஞ்சிருந்தேன். அது நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. உங்கள்ட்ட எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். எப்படி வந்துச்சுன்னு. ஆனா பார்க்கையில கொழுக்கட்டை மாரி தான் தெரியுது. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து இட்லி பானை எடுத்து நல்லா வந்து தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து அதில தூக்கி வைக்க வேண்டியது தான். இங்க பாருங்க ரோஸ் மாரிலாம் செஞ்சுருக்கேன். ரோஸ் வந்து இத பார்த்தா ரோஸ் மாரி தெரியுதா? எது மாரி தெரியுதுன்னு நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பார்த்தா ரோஸ் மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் என்னைய வந்து கலாய்ச்சாங்க. இப்படிலாம் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து ரோஸ் மாரி தான் தெரிஞ்சுச்சு. பரவால்ல. ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ வந்து இட்லி பானைல வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான். அதிக டைம்லாம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம்ல நல்லா வெந்துரும். இனிமேல் புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும். நம்ம வந்து இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு தான் நம்ம இங்க இருப்போம். ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து வீடெல்லாம் காலி பண்ணிட்டு, வீட காலி பண்ணிட்டு நம்ம வந்து சொந்த வீட்டுக்கே போலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியாச்சு. அதெல்லாம் அங்க போய் அங்க தனி வீடு தான். அதனால அங்க பிரச்சனை இல்ல. எது வேணாலும் செய்யலாம். அதுமாரி வாழை இலைலாம் அதிகம் கிடைக்கும். வாழை இலை மரம்லாம் நெறைய இருக்கு. அங்க போய் வந்து நெறைய செய்யலான்னு இருக்கேன். அந்த தோட்டத்துக்குள்ளலாம் வச்சு சமைக்கணும்னு ஆசை. அங்க போய் நெறைய ட்ரை பண்ணி நெறைய வீடியோ போடுறேன். இப்போ தான் சட்னி அரைச்சாச்சு. அதனால சட்னி வந்து அரைக்கும்போது பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து தாளிக்கலாம்ல எண்ணெய் ஊத்தி அப்படியே அந்த அரைச்ச சட்னிய ஊத்திக்க வேண்டியதான். ஆனா என்னால ஏகப்பட்ட காரம். இது மாரி நான் காரம் சாப்பிடுவேன் தான். அந்த அளவுக்கு காரம் சாப்பிட மாட்டேன். அவ்ளோ காரம். இதெல்லாம் அப்படியே கண்ணுல தண்ணி வருது சாப்பிடும்போது. காது அப்படியே எரியிற மாரி இருக்கு. ஒரு மாரியா இருந்துச்சு. இது கூட வந்து உப்பு சேர்த்துட்டு, சர்க்கரை சேர்க்கணும். நாட்டு சர்க்கரை வேணா சேர்த்துக்கலாம். வெள்ள சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ள சர்க்கரை சேர்த்துட்டு, உப்பு சேர்த்துட்டு பாதி லெமன் எடுத்து புழிஞ்சு ஊத்திக்கணும். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்க. நான் கேட்டேன் ஒருத்தவங்கள கடையில தான் ஒரு டைம் சாப்பிடும்போது எப்படி செய்வீங்கன்லாம் கேட்டேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சொன்னது ஞாபகம் இருந்து நான் செஞ்சுருக்கேன். ஆனா இதான் ப்ராப்பரா இப்படி தான் செய்யணுமான்லாம் எனக்கு தெரியல. எனக்கு உள்ளது எனக்கு தெரிஞ்சத நான் செஞ்சிருக்கேன். ஆனா நீங்க ட்ரை பண்ண பாருங்க பாருங்க. நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்னி நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5, 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு, சட்னிய எடுத்தாச்சுனா மோமோஸும் ரெடி ஆயிரும். நல்லா சூடா சாப்பிடும்போது, அப்பா சொர்க்கமாட்டம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. சட்னி ரெடி ஆயிருச்சு. மோமோஸ் ரெடி ஆயிருச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிருச்சு. இப்போ வந்து சூடா எடுத்து சாப்பிடும்போது, என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டு வேற லெவலா இருந்துச்சு உண்மையிலேயே. இப்போ பாருங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையா மோமோஸ் மணம்? அந்த ரோஸ் மணம் தெரியுதா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சா யாருக்காவது இது வந்து சேஃப் ரோஸ் மணம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து சூடா மோமோஸ் எடுத்து அந்த சட்னியில வச்சு சாப்பிடும்போது,
வேறு லெவலுங்க. வேறு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் மோமோஸ் பிடிக்கும்னு சொல்லுங்க. என்னோட ஃபேவரைட் கூட சொல்லலாம் மோமோஸு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி இதே போல அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.